சிவாய நமக. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்க இது. அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க. பல ஆன்மீக தகவல்கள், பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே வருவதை உறுதி செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள், டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆகட்டும், டிசம்பர் 8, டிசம்பர் 10, 14, 15 போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது. இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, டிசம்பர் 17ஆம் தேதி ஆகியவைகள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம், நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருள் அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது. இதில் பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. காலையில் பரணி தீபம், மாலையில் அந்த கார்த்திகை தீபம், இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி அன்றைய தினம் அன்றைக்கி இருக்குது. மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை 4ஆம் தேதி வருதுங்க. அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும், அதே மாதிரி திருக்கார்த்திகையை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சஷ்டி அது டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க. அப்புறம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது. அதே மாதிரி முன்னாடியே சொன்ன அந்த 17 விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம். அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல விரதங்கள் ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து எல்லாம் செய்கிறதா சூப்பராக செய்வாங்க. ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக வரும். இதில் வரக்கூடிய மாலைபட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும். அதே மாதிரி விநாயகருக்கு பெருமானுக்கு உகந்தமான மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி அப்படின்னு பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும். சிவபெருமானுக்கு உகந்த கேதார கௌரி 21 தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும். அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த சஷ்டி வரும் இந்த 6 தினங்கள் ஐப்பசி மாதத்தில். அதே மாதிரி கவனிச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கவனிச்சிங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க. இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருது இல்லைங்களா. அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க. விநாயகப் பெருமானுக்கு உகந்தது, முருகப்பெருமானுக்கு உகந்தது, அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கு, பெண் தெய்வங்கள், பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்தது, விஷ்ணுவுக்கு உகந்தது, அதே மாதிரி பஜனைகள், மண்டலிகள், அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள், இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது. கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே இதிலே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு மாத சிவராத்திரி வருகிறது. அதே மாதிரி டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேயருக்கு உகந்த ஜெயந்தி வருகிறது. அதுக்கு மறுநாள் மூல நட்சத்திரம் வருது. ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது. பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுஷ்டிப்போம். ஆனால் டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேய ஜெயந்தி, அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது. அதே மாதிரி இந்த டிசம்பர் 30ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது. அன்றைய தினம் நம்ம கண்ணு முழிச்சு பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது. இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம். எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறதையும் காப்போம். எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எதுலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக.
விருச்சிக ராசியாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சுறுசுறுப்பான மாதமாகவும் உற்சாகம் பொருந்திய மாதமாகவும் பல எண்ணற்ற சாதனைகளை படைக்கக்கூடிய மாதமாகவும் வருதுங்க. இதனால் இவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் எல்லா கிரகமுடைய சேர்க்கையும் ஏற்படுது. ஜென்மஸ்தானம் மிக மிக முக்கியமான ஸ்தானம். அதில் உங்களுடைய ஜென்மஸ்தானம் உங்கள் ராசிநாதன் வராரு. முதல்ல இருக்கிறவர் சூரியனை வச்சுங்க. சூரிய பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதி. அடுத்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வராரு. அவர் உங்களுடைய 6ஆம் பாவத்திற்கும் அவர் தான் அதிபதி. 6ஆம் பாவம் உங்களுடைய வேலைகளை தரக்கூடியதான ஒரு ஸ்தானம். அதற்கும் உடையவர் செவ்வாய் பகவான். கூடுதலாக சுக்கிர பகவான் வரார் உங்கள் கலத்திரஸ்தானம் விரயஸ்தானத்திற்குடையவர். புத பகவான் வரார் உங்கள் ஆயுள் ஸ்தானத்திற்கும் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கும் உடையவராக 11 பாவங்கள் வலிமையாகுது. இப்போ வலிமையாகட்டுங்க. இதனால் என்னங்க நன்மை நடக்கும்? அது ஒரு பக்கம் வலிமையாகிட்டு போட்டோம், எனக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதம் உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுனாலும் நம்ம செய்வோம், நம்ம செய்யாமல் என்ன, நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற முடியான ஒரு தன்னம்பிக்கை, ஆற்றல், முழுமையான உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்துவீங்க. பல நாளாக தேங்கி கிடக்கு உங்களுடைய பணி, உங்களுக்கு ஏதோ செய்து கொடுக்க வேண்டும். உங்களுடைய ஒர்க்கு தான் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒர்க்லோடு அதிகமாகி அப்படியே ஒரு மவுண்டைன் மாதிரி அப்படியே ஹியூஜாக இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஒர்க்லோட கூட என்ன பண்ண போகிறீங்க, ஒரே நாளில் உட்காந்து அத்தனையும் படன்னு செய்து முடித்து தள்ள போகிறீங்க. அடுத்து பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகிறீங்க நீங்கள். அது மாதிரி பல நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியதான குரு பகவானும் கொஞ்சம் அஷ்டமஸ்தானத்திற்கு வராது. இந்த மாதத்தினுடைய கடைசி தான். அதனால் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி கொஞ்சம் நல்லா இருக்குது. 22 தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கவனிச்சிங்க அப்படின்னா, இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் அந்த அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட அவருக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை கிடைக்க போகுது. அது உங்களுக்கு நல்லது. 10ல் இருக்கக்கூடியதான கேது பகவான். அதனால் ஒரு பாரம்பரியமான தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள், தொழில்துறை, அதாவது கலை சார்ந்த தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்குது. 10ஆம் இடத்துக்கூடிய கேது பகவான் ஜீவனஸ்தானம், அதாவது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது பெரியவங்களுடைய வாக்கியம். அதாவது 10ல் இருக்கக்கூடியதான ஒரு கிரகம் நல்ல விஷயங்களையே செய்யும் அப்படின்னு பல விஷயங்களில் சொல்கிறாங்க. அதனால் அதில் கேது இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இருக்குது. 7ஆம் அதிபதி ஜென்மஸ்தானத்திற்கு வரதுனால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல உடன்பாடு, நல்லபடியான மன சந்தோஷம், ஆரோக்கியம், பல வளர்ச்சிகள் ஏற்பட போகுதுங்க. அதனால் இந்த 2 அஷ்டமஸ்தானம் 2க்குமான பரிவர்த்தனா யோகம் கிடைக்க போகுது. இந்த 2ஆம் அதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில், அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 2ஆம் பாவம். அதனால் தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தடை இருக்குது, உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தில் ஏதாவது தடை இருக்குன்னா தடைகள் நிவர்த்தியாகும். அது எல்லாமே பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். கூடுதலாக இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை, ஏதாவது செயல்பாடுகளை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவங்களால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானை கும்பிடணும். இந்த மாதத்தில் முருகப்பெருமானுக்கு அநேக தினங்கள், கார்த்திகை வருது, முருகப்பெருமானுக்கு வந்தது, 10ஆம் தேதி ஷஷ்டி வருது, இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு உகந்தமான பல தினங்கள் இதில் வருது. அதனால் அந்த தினத்தெல்லாம் முருகனை கும்பிட்டு வாங்க. அவருக்கு உகந்தது வேல் மாறலுங்க. அற்புதமான மந்திரம், அதை படித்து பாராயணம் பண்ணிட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக.